Hello students, 10th Social Science Half-Yearly Exams-ல படிக்க வேண்டிய டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், 8 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் மேப், இம்பார்ட்டன்ட் டைம்லைன், இம்பார்ட்டன்ட் டிஸ்டிங்கிஷ், கிவ் ரீசன், இது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10th படிக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களுக்கு இப்போ half-yearly எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் வரக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமில் கொஞ்சம் போர்ஷன் படிச்சிருப்பீங்க, செகண்ட் மிட்டமுக்கும் கொஞ்சம் போர்ஷன் படிச்சிருப்பீங்க, குவார்ட்டர்லியில் ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 லெசன், ஜியாகிரஃபியில் ஒரு 4 லெசன் 3 லெசன் அந்த மாதிரி கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் முழுக்க புக் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க half-yearly எக்ஸாம்ஸ்க்கு. ஏன்னா 9th வரையும் நீங்கள் வந்து ஒரு 75% தான் போர்ஷன் படிச்சிருப்பீங்க half-yearlyக்கு. ஆனால் 10th நீங்கள் டெக்ஸ்ட் புக் ஃபுல்லாக படிக்கணும். ஸோ இந்த இடத்துல உங்களோட பயம் என்ன அப்படின்றது என்னால் உணர முடியுது. half-yearly எக்ஸாம் வர டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க, நமக்கு டிசம்பர் 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இருக்கக்கூடிய இந்த 25 டேஸில் நம்ம எப்படி எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணி படிக்கிறது? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்தோம்னா கூட ஒரு 5 டேஸ் தானே கையில் இருக்குது. ஸோ சோஷியலில் இந்த 5 டேஸில் நம்ம எப்படி படிக்கிறது? ஸோ கண்டிப்பாக இது தானே உங்களோட குழப்பம். கவலையே வேண்டாம் பிள்ளைங்களா, உங்களோட மனசை அறிஞ்சு நல்ல மார்க்கும் எடுக்கணும், அதே நேரத்தில் போர்ஷனையும் கவர் பண்ணும், அதே நேரத்தில் half-yearlyலும் எல்லா போர்ஷனையும் கவர் பண்ணியிருக்கோம். அதை விட முக்கியம் 2016 பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும், 100க்கு 100 எடுக்கணும். அப்படி மிஸ் ஆனாலும் ஒரு 95 மார்க்காவது எடுக்கணும். இதுதான் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 மாணவர்களுக்கும் உள்ள இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் புத்திசாலித்தனமாக நம்ம படித்து நல்ல மார்க் எடுக்கலாம். half-yearlyல 100க்கு கண்டிப்பாக 95+ எப்படி எடுக்கலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது ஏன் இந்த 5 மார்க்ஸ் விட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து உங்களுக்கு கம்பல்சரியில் சப்போஸ் டஃப்பான ஏதாவது ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அட்டன் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னாக்கா 95+ கன்ஃபார்ம் எடுத்துலாம். கம்பல்சரியுமே ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா யோசிக்க வேண்டாம் பிள்ளைங்களா, 100க்கு 100 தான். ஆனால் அதுக்கு நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் ஃபுல்லாக தயாராகிடுங்க. நான் சொல்லக்கூடிய மேப்பு, நான் சொல்லக்கூடிய டைம்லைன், கிவ் ரீசன், டிஸ்டிங்கிஷ், இது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் 8 மார்க் கொஷின் அதிகபட்சமாக எந்தெந்த கொஷின்ஸ்லாம் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க, ஜியாகிரஃபியில் 8 மார்க்ஸில் எது வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேங்க. எல்லா லெசன்ஸும் எல்லா கொஷின்ஸும் படிக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. எல்லா லெசன்லேயும் எந்தெந்த கொஷின் எல்லா எக்ஸாம்ஸ்லையும், அதாவது ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்ட்டர்லியில் எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ half-yearlyல எது கேட்க சான்சஸ் இருக்குது, வரக்கூடிய பப்ளிக்கில் எதெல்லாம் படிச்சாகணும், ப்ரீவியஸ் இயர் 2022, 23, 24, 25 இந்த லாஸ்ட் இந்த 4 இயர்ஸில் பப்ளிக் எக்ஸாம்ஸில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டாங்க, இதோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி, இந்த ஒரு வீடியோ போதும். சோஷியலில் 100க்கு 100 கண்டிப்பாக எடுத்துடலாம். அதை விட முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெறும் half-yearlyக்கு மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ட் போடலப்பா, தொடர்ச்சியாக ரிவிஷனுக்கு வர இருக்குது, பப்ளிக்கு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ண இருக்கிறோம். ஸோ தொடர்ச்சியாக 11th and 12th ஸ்டாண்டர்டும் நம்ம சேனலில் இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களோட ஒவ்வொரு தேவைக்கும் வீடியோஸ் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த இம்பார்ட்டன்ட் என்னன்றதை தெளிவாக பார்த்துருவோம். 10th Social Science 100க்கு 100 எடுக்கக்கூடிய கன்ஃபார்ம் கொஷின், 2 மார்க் கொஷின், 5 மார்க் கொஷின், 8 மார்க் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இன்க்ளூடிங் மேப்பு, டைம்லெல்லாம் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸில் யூனிட் 1ல் ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின்ஸ்லாம் சொல்லிடுறேன், ஹிஸ்ட்ரியில் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் 5th ரோமன் லெட்டரில் கொஷின் நம்பர் 1, 2, 3, 4, 6 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல் 5th ரோமன் லெட்டரில் கொஷின் நம்பர் 2, 1, 4, 3 இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல் 1, 3, 5, 6 இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல் 2, 3, 4, யூனிட் 5ல் 2, 3, 4, யூனிட் 6ல் 1, 2, 5, 3, யூனிட் 7ல் 1, 2, 3, 4, யூனிட் 8ல் 1, 2, 5, 7, யூனிட் 9ல் 1, 2, 3, யூனிட் 10ல் 2, 3, 5, 6 நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஹிஸ்ட்ரியில் படிக்க வேண்டிய 2 மார்க் கொஷின். இதில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ஆல் டிஸ்ட்ரிக்டில் பப்ளிக்கில் கேட்ட கொஷின்ஸும் சரி, ஆல் டிஸ்ட்ரிக்டில் half-yearly எக்ஸாம்ஸ்லையும் ரிவிஷன்லையும் கேட்ட கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் படிங்க. ஜியாகிரஃபியில் யூனிட் 1ல்
1 2 4 5, யூனிட் 2ல 1 2 4 5 6 7 9, யூனிட் 3ல 1 2 3 4 5 6 7 8, யூனிட் 4ல 1 2 3 4 7. இந்த யூனிட் 3 பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே படிச்சே ஆகணும், எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல 1 2 5 7, யூனிட் 6ல 1 2 4 5 6, யூனிட் 7ல 1 2 3 4 5. இது எல்லாமே ஜியாகிரஃபியில் இந்த செவன்த் சாப்டர்லையும் படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். அடுத்தது சிவிக்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின். யூனிட் 1ல 4th ரோமன் லெட்டரில் 1 2 3 4 5 6 7, யூனிட் 2ல 5th ரோமன் லெட்டரில் 1 3 5, யூனிட் 3ல 4th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஷின், யூனிட் 4ல 5th ரோமன் லெட்டரில் 1 2 3 5, யூனிட் 5ல 5th ரோமன் லெட்டரில் 1 6 7. நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸில் யூனிட் 1ல 1 2 4 3, யூனிட் 2ல 1 2 5 7, யூனிட் 3ல 1 2 5, யூனிட் 4ல 1 3 4 6 7, யூனிட் 5ல 1 4 6 7. 5 மார்க்ஸை பொறுத்தவரையும் ஹிஸ்ட்ரியில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் படிங்க, எந்த கொஷின்ஸுமே வேறு எக்ஸ்ட்ரா படிக்கவே தேவையில்லை. இது மட்டும் ஆஃபலியாக இருக்கட்டும், ரிவிஷனாக இருக்கட்டும், பப்ளிக்காக இருக்கட்டும், நான் சொல்லக்கூடியது மட்டும் படிச்சிங்க அப்படின்னாவே 5 மார்க்ஸில் எல்லா 5 மார்க்ஸும் அழகாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல 6th ரோமன் லெட்டரில் கொஷின் நம்பர் 1 மெயின் காசஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இது 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது கொஷின் நம்பர் 2 ட்ரீட்டி ஆஃப் வெர்சல்ஸ் ரிலேட்டிங் டு ஜெர்மனி, 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 4th கொஷின் ஒர்க் டன் பை த லீக் ஆஃப் நேஷன், 5 மார்க்ஸ். யூனிட் 2ல 6th ரோமன் லெட்டரில் கொஷின் நம்பர் 1 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் இன் ஜெர்மனி. 3rd கொஷின் ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனலிஸ்டிக் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. யூனிட் 3ல 6th ரோமன் லெட்டரில் எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த யூஎன், இதுவும் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. இந்த லெசனில் இந்த 2 டீட்டெயில் தான் இருக்குது, ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது யூனிட் 5ல 6th ரோமன் லெட்டர், யூனிட் 4ல டீட்டெயில் தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. யூனிட் 5ல 6th ரோமன் லெட்டரில் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் ஆஃப் 19th century, ஃபர்ஸ்ட் கொஷின். ராமகிருஷ்ண பரமஹம்சா அண்ட் சுவாமி விவேகானந்தா, செகண்ட் கொஷின். 9th century ரிஃபார்மர்ஸ் டுவார்ட்ஸ் த காசஸ் ஆஃப் உமன், 3rd கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 and 3 இது ரெண்டுமே 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. 6th யூனிட்ல ஃபர்ஸ்ட் கொஷின் வீரபாண்டிய கட்டபொம்மன், 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. 3rd கொஷின் வெள்ளூர் ரிவால்ட் in 1806, இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த 2 கொஷினுமே கண்டிப்பாக கேட்பாங்க. யூனிட் 7ல காசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857, 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது வந்து கொஷின் நம்பர் 2 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. யூனிட் 8 காந்தி இன்டு எ மாஸ் லீடர், 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 9ல ஸ்வதேசி மூவ்மெண்ட் இன் தமிழ்நாடு, இது 5 மார்க்ஸ். ரோல் ஆஃப் டிஎன் தமிழ்நாடு இன் த சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட், இது 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது யூனிட் 10ல பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ் ரெனன்சன்ஸ் 19th century, இது 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. பெரியார் EVR டிசிசிவ் கான்ட்ரிபியூஷன், இது 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கடுத்தது ஜியாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல ஃபர்ஸ்ட் கொஷின் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. மேஜர் பெனின்சுலர் ரிவர் இன் இந்தியா, 5 மார்க்ஸ். அக்கவுண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் த கங்கா, இதுவுமே 5 மார்க் கொஷின். யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், அதுக்கடுத்தது ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்த 2 கொஷினுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின், மிஸ் பண்ணிடாதீங்க. பப்ளிக்லேயே இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. யூனிட் 3ல ஸ்டேட் எனி 5 types ஆஃப் சாயில் இன் இந்தியா, மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட், கொஷின் நம்பர் 1 and 2 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 4ல காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, யூனிட் 4ல காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இதுவும் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 கொஷின்ஸுமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல கொஷின் நம்பர் 1 2 3 அர்பனைசேஷன் இட்ஸ் ப்ராப்ளம், 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சேட்டலைட் கம்யூனிகேஷன், எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா, இது 3மே இம்பார்ட்டன்ட். இந்த கொஷினில் இந்த 3 கொஷினுமே பப்ளிக்கில் வந்த கொஷின்ஸ் தான், ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 6th யூனிட்ல பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 நேச்சர் ஆஃப் த பிளாட்டியூ ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு, கொஷின் நம்பர் 2 அக்கவுண்ட் ஆன் ரிவர் காவேரி, 4th கொஷின் ரிஸ்க் ரிடக்ஷன் ஆஃப்டர் சைக்ளோன். இதில் வந்து டாப்பராக இருக்கவங்க இந்த 1 2 4 பாருங்கள், ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ஃபஸ்ட்டு கொஷினை ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து 7th லெசனில் பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு, மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இன் தமிழ்நாடு. ஸோ யூனிட் 7 வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டாப்பராக இருக்கவங்க இந்த கொஷின் நம்பர் 1 4 படிங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 2 கொஷின் படிங்க. இல்லை எனக்கு ஒரு 80+ வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க யூனிட் 7 ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வித் சாய்ஸில் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இன்னொன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிள்ளைங்களா,
5 மார்க் கொஷின்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து வெறும் 5 மார்க் கொஷின்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க, அதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸும் கேட்பாங்க. ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அந்த மேட்ச் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது சிவிக்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரெக்வஸ்ட் பிள்ளைங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வீடியோ வந்து லைக் பண்ண மாட்டீங்க, ஷேர் பண்ண மாட்டீங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டீங்க. சேனலோட க்ரோத்துக்கு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா சேனல் இன்னும் க்ரோத் ஆகும். உங்களை மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ்க்காக தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா சேனல் வந்து இந்த வீடியோஸை வந்து மற்றவங்களுக்கும் ரீச் பண்ணும். சரி, தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்ஸாவது வருதான்னு செக் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க நம்புகிறேன். அதை விட முக்கியம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம சேனலில் சொல்கிற வீடியோஸ்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது நியூவாக வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக இது ஆன்ட்டிக்காக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். சிவிக்ஸில் 5 மார்க்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கலாம். யூனிட் 1ல் 5th ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் கொஷின் அண்ட் செகண்ட் கொஷின், சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். யூனிட் 3 கொஷின் நம்பர் 3 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்லிமெண்ட். அதுக்கடுத்து யூனிட் 3ல் கொஷின் நம்பர் 1 பவர்ஸ் ஆஃப் த கவர்னர், கொஷின் நம்பர் 2 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 2ல் 3rd கொஷினும் யூனிட் 3ல் 2nd கொஷின், இந்த 2 கொஷின்லேருந்து ஏதாவது ஒரு யூனிட் 2ல் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் 2nd கொஷினும் யூனிட் 3ல் 2nd கொஷின், இதில் வந்து ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டுறாங்க. ஒன்று பிரைம் மினிஸ்டர் கேட்குறாங்க, அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஸோ ரெண்டுத்தில் ஒன்று வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் டீட்டெயில் நோட்டா நான் அலைன்மெண்ட்டு, இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, இது வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 5ல் ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் ரைட் ஆப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கடுத்தது மென்ஷன் ஓபெக் மிஷன். ஒரு விஷயம் பிள்ளைங்களா, ஆன்ட்டி சொல்லக்கூடிய இந்த கொஷின்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லாம் ஆஃப் இயர்லிக்கு மட்டும் நான் சொல்லலை, அடுத்தடுத்த ரிவிஷன் எக்ஸாமாக இருக்கட்டும், பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை மட்டும் படிங்க. இதை தாண்டி வேறு கொஷின் கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. வாய்ப்பே இல்லை ராஜான்றாங்களே, அது இதுக்கு கண்டிப்பாக பொருந்தும். நம்பிக்கையோடு படிங்க. எக்ஸாமை முடிச்சுட்டு இதே வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு இன்னும் நம்ம போடுற வீடியோஸை பார்த்துட்டு படிக்கிறீங்க, நம்ம சொல்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வருதுன்னு நம்புறீங்களோ, நீங்கள் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சொல்லக்கூடிய கொஷின் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் நியூவாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் கொஷின் நம்பர் 2 and 3 மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அடுத்து 5 டிஃபரன்ஸ் பிட்வீன் த growth அண்ட் டெவலப்மெண்ட். அடுத்தது யூனிட் 2ல் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் எம்என்சி, சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இந்த 2 கொஷின்ஸுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிட் 3ல் கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன், அடுத்தது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ரெண்டும் இம்பார்ட்டன்ட். 4th லெசனில் 3 கொஷினுமே படிச்சாகணும், 3மே வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுலேயும் கொஷின் நம்பர் 1 and 3 கண்டிப்பாக முதல்ல படிச்சுக்கோங்க. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ், வாட் இஸ் பிளாக் மணி, காசஸ் ஆஃப் பிளாக் மணி. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி பாருங்கள். ஓகே, யூனிட் 5ல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. ரோல் ஆஃப் என்டர்பிரனர் 5 மார்க்ஸில் கேட்குறாங்க. ஸோ இதுவரையும் நம்ம வந்து ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் ஆன்ட்டிக்காக, என்னோட முயற்சிக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை மாதிரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸில் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு. ஜியோகிரஃபியில் டிஸ்டிங்கிஷ் அண்ட் கிவ் ரீசனில் என்னெல்லாம் பார்க்கணும்னு பார்த்துருவோம். மேக்ஸிமம் கிவ் ரீசனும் டிஸ்டிங்கிஷும் ஃபுல்லாகவே பார்க்கணும். இருந்தாலும் ஒரு சிலது இம்பார்ட்டன்ட் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1ல் கிவ் ரீசனில் 3rd ரோமன் லெட்டரில் 1, 2, 3, டிஸ்டிங்கிஷ் 4th ரோமன் லெட்டரில் 1, 2, 3. யூனிட் 2ல் 6th ரோமன் லெட்டரில் டிஸ்டிங்கிஷில் 1, 3, அடுத்து 7th ரோமன் லெட்டர் கிவ் ரீசனில் 1, 2. யூனிட் 3ல் 6th ரோமன் லெட்டரில் கிவ் ரீசனில் 1, 2, 7th ரோமன் லெட்டரில் டிஸ்டிங்கிஷில் 1, 3, 4. யூனிட் 4ல் 4th ரோமன் லெட்டரில் டிஸ்டிங்கிஷில் 1, 3, யூனிட் 5ல் டிஸ்டிங்கிஷில் 1, 3, 4, 5. யூனிட் 6ல் டிஸ்டிங்கிஷ் 1, கிவ் ரீசனில் 1 and 2. யூனிட் 7ல் டிஸ்டிங்கிஷில் 1, 2, கிவ் ரீசனில் 1, 2.
டைம் லைனை பொறுத்தவரையும் 1920லேருந்து 940, அதே மாதிரி 900லேருந்து 920, 930லேருந்து 50. ஸோ 20 இயர்ஸ்க்கு தான் கேட்பாங்க. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1900லேருந்து 1950 வரையும் ஈச் 10 இயர்ஸ், அதாவது 1900லேருந்து 1910 வரையும் ஒரு 3 ஈவெண்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து 10லேருந்து 20க்கு ஒரு 3 ஈவெண்ட், 20லேருந்து 30க்கு ஒரு 3 ஈவெண்ட், 30லேருந்து 40, 40லேருந்து 50, இந்த மாதிரி 10 இயர்ஸுக்கு 3 ஈவெண்ட் நம்ம பார்த்துட்டோம்னா ஸோ எந்த இயர் கேட்டாலும் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுதான் நான் வந்து ஒவ்வொரு இயருக்கும் பிள்ளைங்களுக்கு சொல்கிறது, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து மேப்பை பொறுத்தவரை யூனிட் 1ல் 1 2 3 7th ரோமன் லெட்டரில், யூனிட் 2ல் ஹிஸ்ட்ரியில் 9th ரோமன் லெட்டரில் 1 2 3 4 5 6, அடுத்து யூனிட் 3ல் 10th ரோமன் லெட்டரில் 1 2 3 4 5 6 7 8, யூனிட் 4ல் 6th ரோமன் லெட்டரில் 1 2 3 4 5, யூனிட் 5ல் 6th ரோமன் லெட்டரில் 1 2 3 4 5 6. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மேப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து ஏஆர்பின்ற பேட்டர்னில் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து வேர்ல்டு மேப் பார்த்தாலும் சரி, இல்லை இந்தியா மேப் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அடித்து சொல்கிறேங்க, நீங்கள் 1 மார்க் கொஷின்ஸ் ரெடி ஆகிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸை மட்டும் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக 100 out of 100 கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவில் நம்ம திரும்பவும் பார்ப்போம். தேங்க்யூ.